வார்த்தையின் வல்லமை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியை மிகவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நமது மொபைல் போனில் உள்ள கூகுள் மேப் ஆப் மூலம் ஒரு காஃபி ஷாப்புடைய அட்ரஸை கண்டுபிடித்து செல்கிறோம். கடைகளுக்கு நேரில் செல்லாமலே ஆன்லைனில் ஷாப்பிங் செய்து கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு டிவைஸுடன் பேசி நமது வேலையை செய்து முடிப்பது ஒரு சாதாரண விஷயம் ஆகிவிட்டது. சகோதரி நான்சி கூறுகிறார், இந்த அறிவியல் வளர்ச்சியான வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியை தேவனுடைய வார்த்தையின் அற்புதமான வல்லமையுடன் ஒப்பிடும்போது அது ஒன்றுமில்லை. தேவன் அவர் வார்த்தையின் மூலம் ஒன்றுமில்லாததிலிருந்தே அனைத்தையும் உருவாக்கினார். இதனை 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். அதுபோலதான் தேவனுடைய ஆவியால் நம் இதயங்களில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு புது வாழ்வை தருகிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிசயமானது! தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய நிலை என்ன ஆகும்? அவருடைய வார்த்தைக்காக உங்கள் இதயம் நன்றியுடன் அவரை துதித்தது எப்போது என்று உங்கள் உள்ளத்திலே ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம். எங்கள் அன்பின் தேவனே, உமது வார்த்தையின் மகிமையை அறிந்து கொள்ள கிருபை செய்தீர். உமது வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம். உமது வார்த்தையினாலே எங்களை உமக்குள் புதிதாக்கி கொள்ள கிருபை செய்யும். ஆமேன். இந்த புரோகிராம் ஜூலை 8, 2024 நான்சி டிமோஸ் வால்முத் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. God bless you.